சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இருக்கு. நான் எனக்கு நடந்த பாதிப்பெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன்னா அது உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான். முதல்ல அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, என்ன கஷ்டப்படுத்துறோமேன்னு தயவு செஞ்சு இனிமே வருத்தப்படாதீங்க, சரியா? இந்தாங்கம்மா, 2 பேர் காஃபி குடிங்க. ஐயோ அத்தை, காஃபி எல்லாம் நீங்க ஏன் போட்டு எடுத்துட்டு வரீங்க? நான் போட்டு எடுத்துட்டு வராம வேற யார் போட்டு எடுத்துட்டு வருவா? தேவைப்பட்டா நாங்களே போட்டிருப்போம்ல, நீங்க ஏமா சிரமப்படுறீங்க? சிரமப்படுறது நாங்களோ இல்ல எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோ இல்லம்மா, நீதான். நீ நல்ல படிச்ச பொண்ணு, செவந்தியோட சேர்ந்து இப்ப பிசினஸும் பண்ணிட்டு இருக்க. அப்படிப்பட்ட பொண்ணு செவந்தியோட நட்புக்கு மரியாதை கொடுத்து எங்க சின்ன மருமகளை திருத்தணுங்கிறதுக்காக அவளால நீ பட்ட அவமானத்தை எல்லாம் பெருசா எடுத்துக்காம இங்கேயே வந்து தங்கி காலையில இருந்து இந்த வீட்டு வேலையில நீதான் எடுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்க. பாவம், உன்னை கஷ்டப்படுத்துறமோன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. இப்ப செவந்தி கூட நீங்க சொன்ன மாதிரி தான் சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுமா. ஒரு குடும்பத்தோட ஒற்றுமைக்காக நான் ஏதோ ஒரு விதத்துல பயன்படுறேன்னு நினைக்கிறப்போ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாதாமா இருக்கு. அதுவும் இல்லாம நான் செவந்திக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். சரிம்மா, காஃபி குடிங்க, ஆறி போகுது. அத்தை, நீங்க குடிங்க. நான் குடிச்சிட்டேன். ஏய், நீங்க என்ன பண்றீங்க, என்ன பேசிக்கிறீங்கன்னு பூரணியும் உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கா. எங்க பாட்டி? அவ ரூம் பக்கத்துல தான் நிக்கிறா, பாரு செவந்தி. நாம எல்லாரும் அவளை பாக்குறோம்னு தெரிஞ்ச உடனே எப்படி கையை கட்டிக்கிட்டு கெத்தா ஆணவமா நிக்கிறா பாத்தீங்களா? கர்வம் பிடிச்சவன். அவ ஆணவத்தை அடக்கியே ஆகணும். அந்த ஆணவத்தை அடக்கிறதுக்கு தானே சிந்துவை இங்க வர வச்சிருக்கோம். பாட்டி, ரகு சிந்து கல்யாண சம்பந்தமான பேச்ச அப்படியே கிளறி விடுங்க, நாங்க உங்க பின்னாடியே வரோம். சரி 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 சரி. அடாடாடாடாடாடாடா, இந்த வீட்டு பெரிய மருமகளும் புதுசா வரப்போற 2வது மருமகளும் ஒன்னா உக்காந்து கலகலன்னு பேசிக்கிட்டு வேலை பாக்குற அழக பார்த்தா என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஐயோ பாட்டி, பெரிய மருமகளும் சின்ன மருமகளும் ஒத்துமையா ஆளுக்கு ஒரு வேலைய பிரிச்சு பாக்குறது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே? எல்லா வீட்லயும் நடக்குமா? ஆனா இந்த வீட்ல நடந்ததே இல்லையே. இப்ப நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. இத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த வீட்ல 2வது மருமகன் சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு எப்பவும் தன்னோட மனசுல தான் ஒரு பெரிய மகாராணிங்கிற நினைப்பு. அந்த நினைப்புல வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. கிச்சன் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. காலையில காபி கூட நாங்க போட்டுதான் கொடுக்கணும். டிஃபன் சாப்பிடறதுக்கு அப்படியே அலுங்காம வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் மத்தியானமும் நைட்டும். செவந்தி தான் வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் பார்க்கணும். அந்த அம்மா ஒரு முதலாளியாட்டம் எங்க எல்லாரையும் உருட்டி மிரட்டி அதிகாரம் பண்ணிட்டு இந்த வீட்டுல இருக்காங்க. இந்த கொடுமையை நாங்க எங்கன்னு போய் சொல்றது? அவ எங்களுக்கு எதுவும் பண்ணி கொடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கல சிந்து. ரகு கட்டுன புருஷன் தானே, அவனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கலாம்ல. பண்ணவே மாட்டாமா.
அவன்தான் இவளுக்கு பணிவிட செய்யணும்னு எதிர்பார்ப்பா. இப்படிப்பட்ட ஒருத்தி கூட எந்த புருஷன்தான் வாழ்வான்னு நீயே சொல்லுமா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பாட்டி. அதான் நான் ரகுக்கு 2வது வைஃபா ஆக போறேன்ல, அவரை நான் எல்லா விதத்திலயும் கேர் எடுத்து சந்தோஷமா பாத்துப்பேன். போதுமா? ஆ, ஆ.